இதுக்குத்தான் சொல்ற, நல்லவங்களோட முட்டை போப்படா, ஈமான்தாரிகளோட முட்டை போப்படாது, அல்லாவோட தொடர்பா இருக்கிறவங்களோட மோதப்படாது. யாரோட மோதுரண்டு பார்த்து மோதும். அல்லாவோட மோதினா, அல்லாட மார்க்கத்தோட மோதினா, பாத்தீங்களா நிறைய பேர் படுறாங்க பாடு. அவன் தான் யாரு பொய்யன் என்று சொன்னானோ அவன் தான் பட்டம் கொடுத்தான் சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர். இப்படியான நீங்க சொன்னா நாங்க நம்புவோம். வருது மார்க்கத்துக்கு எதிராக இறங்கினாக்கள் எல்லாருக்கும் அழிவுதான். கடைசியில் தௌபா செய்யலன்ற அழிவுதான். மக்கால நடந்தது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் பத்ர் யுத்தத்துல நான் மௌத்தா போன ஆக்களை பார்த்தேன். இந்த 7 பேரும் செத்து போய் இவங்களோட உடம்பெல்லாம் தூக்கி அப்படியே பத்ர்ல உள்ள பாலடை இந்த கிணத்துல போட்டு புதைக்கப்பட்டது. எனக்கிட்ட ஒரு பயங்கரமான விலை உயர்ந்த ஒரு மால் இருக்குது, பிரம்மாண்டமான. அதை விட்டு நான் என்ன செய்வேன்? முஹம்மதுடைய தீனுக்கு எதிராக செலவழிப்பேன். இஸ்லாத்துக்கு வந்த 5 பேரும் இந்த சூறாவை ஓதினாங்களாம். பாப்பா நாசமா போகட்டும் என்று பிள்ளைகள் ஓதி இருக்கிறாங்க. இதை விட கேவலம் வேணுமா உலகத்தில்? செத்து 3 நாள் பெத்த பிள்ளைகள் கூட கிட்ட போகலையா? பாருங்க கேவலம் எது வரைக்கும் போகுது. இது உலகத்துடைய கேவலம். கெட்ட கெட்ட கூட்டாளிமார், கெட்ட கெட்ட தொடர்புகள், சுபகு இல்ல, ஃபஜ்ர் இல்ல, போன திறந்தாலே பாவம், கோல் எடுத்தாலே பாவம், 4 பேர் சேர்ந்தாலே பாவம். இவங்களோட நிலைமை எல்லாம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பாத். அடுத்த மையத்தாலே. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். جارة وضعنا تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. خير. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சூரா சூரத்துல் மஸத். என்னது? சூரத்துல் மஸது அல்லது சூரத்து தப்ப. இது குர்ஆனுடைய 111வது சூரா. இதில் 5 வசனங்கள் இருக்குது. இந்த சூராவினுடைய வகை மக்கியா, அதாவது மக்காவில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூரா. சரி, இந்த சூராவில் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன செய்ய போறான்டா, நாசமா போன 2 பேருடைய வரலாறு அல்லாஹ் பேச போறான். நாசமா போனாக்கள், அழிஞ்சி போனாக்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹுவால மட்டுமல்ல முழு முஸ்லீம்களாலையும் சபிக்கப்படக்கூடிய 2 பேர்.
சரி, அவங்க ஏன் நாசமா போனாங்க? பணம் இல்லாததாலையா, பட்டம் இல்லாததாலையா, அந்தஸ்து இல்லாததாலையா, கலர் இல்லாததாலையா, ஏன் நாசமா போனாங்க? ஏன் அவங்க அல்லாஹ்வோட சாஃபத்துக்குள்ளாகினாங்க? இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். நாங்களும் அப்படி நாசமா போகாம இருக்கிறதுக்காக. ஆகையால அல்லாஹ் சில நல்லவர்களுடைய வரலாறுகளையும் குர்ஆன்ல பேசுறான், சில நாசமா போனாக்கள்ற வரலாறையும் குர்ஆன்ல பேசுறான். ரெண்டையும் பேசுற காரணம், நல்லவர்களுடைய வரலாறை கேட்டு நாங்க நல்லவர்களாக மாறணும், நாசமா போனவர்களுடைய வரலாறுகளை பார்த்து நாங்க நாசமா போகாம எங்களை அல்லாஹ்வோட சாஃபத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். ஆகையால் அல்லாஹ் இந்த சூறாவை வைத்து படிப்பினை பெறும் நல்லவர்களாக எங்களை அல்லாஹ் மாத்துவானாக. நாசமா போனது முதலாவது யார்? இந்த சூறா. சரி, எல்லாத்துக்கும் முதல் நாங்கள் அந்த சூறாவுடைய வசனத்துடைய மீனிங்கை முதல் பார்ப்போம். தப்பத் யதா, இரண்டு கைகளும் நாசமாக போகட்டும். யாருடைய? அபீ லஹப், அபூ லஹப் என்பவனுடைய இரண்டு கைகளும் நாசமா போகட்டும். வத்தப், அவனும் நாசமா போகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுக்கு எந்த பிரயோசனமும் கொடுக்கவில்லை அவனுடைய சொத்துகளோ அல்லது அவனுடைய சம்பாத்தியமோ அவனுக்கு எந்த பிரயோசனமும் கொடுக்கவில்லை. மூணாவது வசனம் அல்லாஹ் சொல்றான், சயஸ்லா, அவன் நுழைவான், நாரன், நரகத்திலே நுழைவான், ذات لهب, கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீச்சுவாலைகளை உடைய நரகத்திலே அவன் நுழைவான். வம்ரஅதுஹு, அவனுடைய மனைவி, ஹம்மாலத்தல் ஹதப், விறகுகளை சுமந்த நிலையில் இருக்கும் அவளுடைய மனைவி, அவளும் நாசமா போவாள். ஃபீ ஜீதிஹா, அவளுடைய கழுத்திலே, ஹபுலும் மின் மஸத், முறுக்கேறிய ஈச்சங்கயிறு இருக்கும் என்பதாக அல்லாஹ் இந்த சூறாவுக்கு அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப இன்னைக்கு விளங்குறது என்னண்டா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் தான் நாசமா போயிருக்கான். சபிக்கப்பட்டது யார்? கணவனும் மனைவியும். சரி, இந்த நாசமா போயிருக்காரே அபூ லஹப், இவர் முதலாவது யார்? உலகத்துல ஒரு மனுஷன் என்னவெல்லாம் என்னிடம் இருக்கணும் எதிர்பார்ப்பானோ அதெல்லாம் இவர்கிட்ட இருந்துச்சு. முதலாவது எல்லாருக்கும் ஆசை நல்ல அழகா இருக்கணும், அழகா கலரா, பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமா. அதுக்கு தானே ராவைக்கும் பகலைக்கும் போய் ஜிம் அடிக்கிற எல்லாரும். ஆம்பளையிலும் ஜிம் அடிச்சு முடிஞ்சு இப்போ பொம்பளையிலும் ஜிம் அடிக்கிறாங்களா? ஏன்? நல்லா பொடி பிசிக்கல் ஃபிட்னஸோட முறையாக செஞ்சா பிழை இல்லை. நான் சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. வீட்டுக்குள்ள ஜிம் செஞ்சா பரவாயில்ல, பொம்பளையில் ரோட்ல ஜிம் செஞ்சா பிரச்சனை. இப்ப முதலாவது இவர்கிட்ட இருந்தது அழகு. இவர பெயர் அபூ லஹப் அல்ல, இவருடைய பட்ட பெயர் தான் அபூ லஹப். அபூ லஹப் என்னண்டா நெருப்புடைய தந்தை, தீச்சுவாலை, அந்த அழகாக கலரோட எரியுமே அந்த நெருப்பு கங்கு, அதுக்கு தான் சொல்றது லஹப். அந்த நெருப்புடைய தந்தை தான் அபூ லஹப். இவர பேர் அப்துல் உஸ்ஸா. அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகன் இவர். முதலாவது இவர்கிட்ட அழகு இருந்துச்சு. அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு, ரெண்டாவது நல்ல சல்லி இருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்க்கிறது உலகத்துல. வமா கஸப், மூணாவது நல்ல தொழில் கையில் இருந்துச்சு. நல்ல ஜாப், நல்ல தொழில், அழகு இருந்தது. அடுத்தது நல்ல பணம் இருந்தது. மூணாவது நல்ல தொழில் இருந்தது. நாலாவது இவர் லேசான குடும்பத்தில் வந்த ஆள் ஒன்று அல்ல. இவர் பெரும் பரம்பரையில வந்தவர். யார பரம்பரை?
யார பரம்பரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாட கூட பிறந்த தம்பி. யாரு? வேற பெரியப்பாவா சாச்சாவாண்டு உலமாக்கள்கிட்ட கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனா ஏற்றமான கருத்து, அதிகமான உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து, இவர் வாப்பாட தம்பி, சாச்சா. நல்ல குடும்பம். அஞ்சாவது, இவருக்கு பொன் கிடைச்சதும் பெரிய குடும்பம். ராயல் ஃபேமிலியோட சேரப்பா. பெரிய இடத்துல உள்ளவங்க சின்ன இடங்கள்ல கல்யாணம் முடிக்க மாட்டாங்க லேசில. இவர் பொண்ணெடுத்தது எங்கண்டா மக்காவுடைய தலைவருடைய வீட்டில். யார் மக்காட தலைவர்? அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய தங்கச்சி அர்வா பின்த் ஜமீல், அர்வா பின்த் ஹர்ப், உம்மு ஜமீல் இவருடைய பொண்டாட்டி. பாருங்க, துனியால ஒரு மனுஷன் என்ன எல்லாம் தேவைப்படுமோ, என்ன எல்லாம் எதிர்பார்ப்பானோ, அதெல்லாம் இவர்கிட்ட வந்தாச்சு. அழகு, பணம், தொழில், நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்துல பெண். ஆனா இது 5 இருந்தும் இவர் நாசமா போயிட்டார். ஏன் நாசமாகினார்? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக வந்தார், மார்க்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதனால அல்லாஹ் இந்த சூறால இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் 5 விதமான கேவலங்கள் அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் சொல்றான். முதலாவது கேவலம், அவன் நாசமா போகட்டும். இரண்டாவது கேவலம், அவன் சொத்தோ அவன் பணமோ அவனுக்கு பிரயோசனம் தராம போகட்டும். மூணாவது கேவலம், ஆக பெரிய கேவலம், அவன் நரகவாதி. நாலாவது கேவலம், அவனுடைய மனைவி அவள் ஒரு கேவலமானவள். ஹம்மாலத்துல் ஹத்தபண்டா விறகு சுமக்கிறதுக்கும் சொல்ற, அடுத்தது கோல் சொல்றதுக்கும் சொல்ற. 2 தஃப்சீர் எழுதுறான். மனைவியுடைய கேவலத்தன்மை. 5வது, மனைவியும் நரகவாதி. இப்ப அல்லாஹ் இந்த சூறாவை ஏன் இறக்கினான்? சஹீஹுல் புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சஃபா மலை, எங்களுக்கு தெரியும் சஃபா மலை. எங்க சஃபா மலை? ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போனா சஹி செய்யறது ஒன்று சஃபா, அடுத்தது மர்வா. சஃபாக்கு மேல ஏறினா, ஏறி யா பனி அப்தி மனாஃப், ஒவ்வொரு கூட்டமாக கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்ததோட இப்ப கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் உங்களை தாக்குறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு வாராங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொன்னாங்க, நிச்சயமாக நம்புவோம். ஏனென்றா நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க. அவன் தான், யாரு பொய்யன் என்று சொன்னானோ அவன்தான் பட்டம் கொடுத்தான் சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர். இப்படியான நீங்க சொன்னா நாங்க நம்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி நதீருல் லகும் பைன யதை அஸாபின் ஷதீத். ஒரு நாள் வரப்போகுது, கியாமத்து நாள் வரப்போகுது. அந்த கியாமத்து நாள் வாரதுக்கு முன்னால் உங்களை நான் நரகத்தை விட்டு எச்சரிக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். உடனே என்ன செஞ்சானாம் அபூ லஹப்? ஒரு ரிவாயத்துல வருது, கையை இப்படி தட்டி, தப்பன் லக்க யா முஹம்மத், ஏ முஹம்மதே நீ நாசமா போகட்டும் என்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். கதையை சொல்லணுமே, அதுக்காக சொல்றேன். இல்லாட்டி இதெல்லாம் சொல்றதும் பயங்கரம். எங்கட தலைவரை பார்த்து நீ நாசமா போகட்டும் என்றான். அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்காகவா நீ எங்களை கூப்பிட்டாய்? இவரை கையை தட்டி நாசமா போ என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. தப்பத் யதா
அபீ லஹபி வ தப். எந்த கையை தட்டி நபிக்கு ஏசினியோ சாபம் போட்டியோ அந்த 2 கையும் நாசமா போகட்டும். இதுக்கு தான் சொல்ற, நல்லவங்களோட முட்டை போப்படா, ஈமான்தாரிகளோட முட்டை போப்படாது, அல்லாஹ்வோட தொடர்பா இருக்கிறவங்களோட மோதப்படாது. யாரோட மோதுறண்டு பார்த்து மோதும். அல்லாஹ்வோட மோதினா, அல்லாஹ்வோட மார்க்கத்தோட மோதினா, இன்னைக்கு பாத்தீங்களா நிறைய பேர் படுறாங்க பாடு. செய்யறதையும் செஞ்சுட்டு கல்லு மாதிரி இருந்தாங்க, இப்ப மெல்ல மெல்ல படுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு படும், மைண்ட் வைஸ் உங்களுக்கு கேட்கும். அல்லாஹ் இருக்கிறானே உடனே பிடிக்க மாட்டான், பிடிக்கிற இடத்துல பிடிப்பான். அல்லாஹ்க்கு தெரியும் எங்க பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எப்படி நாசமாக்கணும். இப்ப நிறைய பேர் கல்வி பதறும், என்றைக்கு நான் மாட்டுவனோ, எப்ப நான் உள்ளுக்கு போவனோ. இதான் மார்க்கத்தோட, ஈமான்தாரிகளோட, முஸ்லிம்களோட, அல்லாஹ்வை நம்பின மக்களோட விளையாடப்பட. உங்களுக்கு கேளுமா மார்க்கத்தை பின்பற்றலாம், உங்களுக்கு கேளுமா மார்க்கத்துக்கு உதவி செய்யலாம். ஆனா மார்க்கத்துக்கு எதிராக இறங்கினீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு எதிராக இறங்குவான், அது எவரா இருந்தாலும் சரி. அந்த பாடம் தான் இந்த சூறால இருக்கு, அந்த பாடம் தான் இந்த சூறா. இதெல்லாம் நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு பெரிய ஒரு புத்தி ஞானம் பிறக்கும். இதுக்கு இவர் எப்படியான ஆளண்டா, இவர் எப்படியான ஆளண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உயிரை வைத்திருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா கேவலம், பாப்பா மவுத்து. இவர நானாட பொஞ்சாதி தான் யார்? ஆமீனா. அப்துல்லாவுடைய மனைவி ஆமீனா அபூ லஹபுடைய நானாவுடைய பொஞ்சாதி மைனி புள்ள பெத்தெடுத்திருக்கிறா. என்ன புள்ள? ஆம்பளை புள்ள. அப்துல் முத்தலிப் காபாவிடம் கொண்டு போய் முஹம்மது என்று பெயர் வைத்தார். உடனே அபூ லஹபுடைய அடிமை பெண் இருந்தால் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்த பெண்கள்ல ஒரு பெண். சீரால் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண்களிடம் பால் குடிச்சிருக்கிறாங்க. ஒன்று பெத்ததாய் யாரு? ஆமினா பின்த் வஹப். இரண்டாவது வளர்த்த தாய், 4 வருஷம் வளர்த்தா ஒரு தாய் யாரு? ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. மூணாவது இந்த சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு அபூ லஹபுடைய அடிமை. நாலாவது உம்மு ஹம்சா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயிடமும் ஒரு தரம் பால் குடித்திருக்கிறார்கள் என்பதாக சீரால் எழுதுறாங்க. இந்த பொம்பளை ஓடி வந்து சொன்னா, அபூ லஹபே எஜமானே, சுவைபா சொல்றா, உங்களோட மைனிக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார். உடனே கையை நீட்டி சொன்னானாம், இந்த நல்ல செய்தியை சொன்னதுக்காக இண்டையிலிருந்து நீ அடிமை இல்லை, உன்னை நான் உரிமை விட்டு விட்டு. இவன் மௌத்தா போனதுக்கு பின்னால புகாரில வருது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவனை கனவுல கண்டான். கண்டத்தோட அபூ லஹப் உன்ன நிலப்பாடு என்ன? ஆக கேவலமான தண்டனை, ஆக மோசமான தண்டனை, நரக படுகொலி. ஆனால் எந்த விரலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சந்தோஷத்தால நான் அந்த அடிமையை காட்டி உரிமை விட்டேனோ, அந்த விரல்ல இருந்து எனக்கு ஒரு பானம் சொரக்குது, அதை மட்டும் நான் குடிக்கிறேன் என்று சொன்னான். இந்த கனவு புகாரில வருது. அப்ப தீனுக்கு கொஞ்சம் சார்பா இருந்ததுக்கு அந்த தண்டனை குறையுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினதுக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரு தெருவாக போய் மக்களை வாங்க வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாவின் பக்கம் வாங்க, அப்படியே அழைப்பாங்களாம். முஸ்னத் அஹ்மதுல வருது, இவனுக்கு வந்த கோமேன் இப்ப அல்லாஹ் இவனை சபிச்சு குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். பாருங்க, குர்ஆன் உண்மைங்கிறதுக்கு இந்த ஆதாரம் போதும். புத்தி உள்ளாக்கள் இதை யோசிப்பாங்க. குர்ஆன் உண்மையானங்கிறதுக்கு இது போதும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், இவன் நரகவாதி, இவன் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. குர்ஆனை பொய்யாக்குறண்டா இவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கும்.
வந்து சரி நான் முஸ்லீம் ஆகுறேன், இப்ப கூட குர்ஆன் போய் இப்ப என்ன நரகவாதின் ஓதையிலா குர்ஆன்ல இருந்து இந்த சூறாவை இல்லாமலாக்கு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாமா இல்லையா? குர்ஆன் உண்மைங்கிறதுக்குரிய பெரும் ஆதாரம் இந்த சூரத்துல் மஸத். இவ்வளோ சாபம் இறங்கியும் அவன் கல்பு மாறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரு தெருவாக போய் ஜாகிலியா காலத்துல சொல்லுவாங்களாம், துல் மஜாஸ் என்ற ஒரு டவுன் இருந்துச்சு, ஒரு மார்க்கெட் மக்காவுல. சொல்லுவாங்களாம், ஐயுகன்னாஸ், ஏ மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கொள்ளுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. மக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நிப்பாங்களாம். இவன் நபிக்கு பின்னால வந்து நின்று கொண்டு சொல்லுவானாம், இவர் மதம் மாறியவர், இவர் பொய்யர், இவரை நம்பாதீங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால போய் ஏசிக்கொண்டே இருப்பான். இதனாலதான் அவருக்கு இவ்வளோ பெரிய சாபம். அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபி லஹபி வ தப், அபூ லஹபும் நாசமாகட்டும், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும். மார்க்கத்துக்கு எதிராக எந்த காரியமும் நாங்க செஞ்சிடப்படாது. புகாரில வருது, மார்க்கத்துக்கு எதிராக இறங்கினாக்கள் எல்லாருக்கும் அழிவுதான். கடைசியில் தௌபா செய்யலன்ற அழிவுதான். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காபாவுக்கு பக்கத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹிலும் இன்னும் 6 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறத பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அபூ ஜஹில் நரகவாதி, அவன் கேட்கிறான், இன்ன கூட்டத்தார்களுடைய ஒரு ஒட்டகம் குட்டி போட்டு இருக்கிறது. குட்டி போட்டா அந்த குட்டி போட போகல வரும் ஒரு ஜாதி அழுகின குடல், சலாஜசூர்னு சொல்லுவாங்க அரபியில, பிளசண்டா, அந்த குடல் எல்லாம் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கும் பொழுது அவர கழுத்துல அந்த குடலை எல்லாம் கொண்டு போடணும், யார் தயார் என்று கேட்டார். உடனே எழும்பினான் உக்பத் இப்னு அபி முஐத், நான் போறேன், நான் கொண்டு வரேன். எடுத்துட்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல அப்படியே கொண்டு வந்து போட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பவும் மேலா மூச்செடுக்கவும் மேலா சரியா கஷ்டப்பட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த குடலையெல்லாம் எடுத்து வீசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்புராக்கி அப்படியே எழுப்பி விட்டாங்க. தலையை உயர்த்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையேந்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். இதோ இருக்கக்கூடிய இந்த குறைஷிகளுக்கு நீதான் பொறுப்பு. இருந்த 7 பேரையும் சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹில், யா அல்லாஹ் இந்த அபூ ஜஹில் நீ பாத்துக்கோ, வ அலைக பி உத்பத் இப்னு ரபியா, உத்பத் இப்னு ரபியாவை நீ பாரு. 3வது ஷைபத் இப்னு ரபியாவை நீ பாரு. 4வது வலீத் இப்னு உத்பாவை நீ பாரு. 5வது உமையத் இப்னு ஹலஃப நீ பாரு. 6வது உக்பத் இப்னு அபி முஐத்த பாரு. 7வது உமாரத் இப்னுல் வலீத பாரு. 7 பேரையும் சொல்லி சொன்னாங்களாம், இவங்களை நாசமாக்கி போட்டுவார். ஹஸரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது மக்கால நடந்தது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் பத்ர் யுத்தத்தில் நான் மௌத்தா போன ஆக்களை பார்த்தேன். இந்த 7 பேரும் செத்து போய் இவங்களோட உடம்பெல்லாம் தூக்கி அப்படியே பத்ர்ல உள்ள பாலடை இந்த கிணத்துல போட்டு புதைக்கப்பட்டது. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக வந்தாங்க. ஆகையால் இந்த சூராவுடைய பெரிய பாடம் தான், எந்த காரணம் கொண்டு நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக எந்த காரியத்தை நாங்க செஞ்சிடக்கூடாது. 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அபூ லஹபுக்கு அவனுடைய பணமும் அவனுடைய சம்பாத்தியமும் எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை. 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சயஸ்லா நாரன் ذات லஹப். அவன் கொழுந்து விட்டெறியும் நரகத்தில் நுழைவான். இவர பேர் அபூ லஹப்,
அல்லாஹ் என்ன சொல்றான்? சயஸ்லா நாரன் ஸாத்த லஹப், அவருடைய அழக கேவலப்படுத்துறது தான் அது. அபூ லஹப்ண்டா என்ன? நெருப்புடைய தந்தை, கொழுந்து விட்டெறியும் நெருப்புடைய தந்தை. நீ கொழுந்து விட்டெறியும் நெருப்புடைய தந்தையா? அதே போல் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பிலே நீ நுழைவாய். வம்ரஅத்தும், அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனம், அவனுடைய மனைவி ஹம்மாலத்தல் ஹதப், விறகுகளை சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி, அவளும் நரகம் போவாள். இந்த வசனம் இறங்கினத்தோட முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் மக்காவுல காபாவுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி பெரிய கல்லொன்று எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தாலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி உம்மு ஜமீல், இதோ அபூ லஹபுடைய மனைவி வாரால், கத் அக்பலத், முன்னால வாரால், வ அன அகாஃபு அன் தராக்க, உங்களை பார்த்து உங்களுக்கு கல்லால் அடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்னஹா லன் தரானி, அல்லாஹ் அவளுடைய கண்ணுக்கு என்னை காட்ட மாட்டான், நீங்க பயப்படாதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. வந்தாலாம், வந்து கேட்டாலாம், அபூபக்கர் உன்ட கூட்டாளி எங்க? எப்படி? அல்லாஹ்வுக்காக யாரு களமிறங்குறீங்களோ, எதிரி உங்களோட கண்ணுக்கு முன்னால நின்றாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இதுவும் இந்த சூறாட பாடம். நீ அல்லாஹ்வுக்காக ஆகினா பக்கத்துல நிக்கிறாள் கல்லோடு, பெரிய கல்லோடு. ஆனா பக்கத்துல இருக்கிற அபூபக்கர் விளங்குது ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குது இல்ல. கேட்டாலாம், அபூபக்கரே ஐன சாஹிபுக், எங்க உண்ட கூட்டாளி? லகத் பலகனி அன்னஹு யஹ்ஜூனி, அவர் எனக்கு ஏசுறாராமே, என்ன பத்தி தப்பா பேசுறாராமே. வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமாக, லவ் வஜத்துஹு, அவரை நான் கண்டான், லதரப்து பிஹாதல் ஹஜர் ரிஃபாஹு, அவர வாயை இந்த கல்லால உடைப்பேன். நான் யார் தெரியுமா? வந்த கோவத்துல கவிதை படிச்சாவாம், முதம்மமன் அஸைனா வ அம்ரஹு அபைனா வ தீனஹு கலைனா. உன்ட கூட்டாளி முஹம்மது இல்லவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதம்மம் அவர். முதம்மம்டா என்ன? முஹம்மதுண்டா புகழுக்குரியவர், முதம்மம்டா இகழுக்குரியவர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் கேவலமா கதைச்சதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை உண்டாகுமா? சொன்னாவாம், வஅம்ரஹு அபைனா, அவர் கொண்டு வந்த அவர கட்டளைகளை நாங்க மறுப்போம். வதீனஹு கலைனா, அவருடைய மார்க்கத்தை நாங்க வெறுப்போம் சொல்லிட்டு அப்படியே பேய்த்துட்டாலாம் கோவத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் அமா ரஅத்க, இது என்ன ஆச்சரியம் யா ரசூலல்லாஹ், பக்கத்தில் இருக்கிற நீங்க இவளுக்கு விளங்கலையா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஸால மலகுன் யஸ்துருனி அன்ஹா பிஜனாஹிஹி ஹத்தா தஹபத், அல்லாஹ் உடனே ஒரு மலக்கை இறக்கி அந்த மலக்குடைய ரெக்கையின் மூலமாக அவள் போகும் வரைக்கும் என்னை மறைத்து வைத்திருந்தான். போனத்தோட மலக்கும் பெய்த்தார். அது மாத்திரமல்ல, அவள் சொன்னாலாம், எனக்கிட்ட ஒரு பயங்கரமான விலை உயர்ந்த ஒரு மால் இருக்குது, பிரம்மாண்டமான, அதை வித்து நான் என்ன செய்வேன்? முஹம்மதுடைய தீனுக்கு எதிராக செலவழிப்பேன். காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற பாதையில கல்லு முள்ளு விறகு எல்லாத்தையும் கொண்டு போய் போடுவாளாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தீங்கு வரணும் என்பதற்காக. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கும் அவளுடைய மனைவி, ஃபீ ஜீனிஹா ஹப்லும் மின் மஸத், என்ன ஓண்ட மாலையை வித்து ஏண்ட நபிட தீனுக்கு எதிராக நீ செலவழிப்பியா?
ஓண்ட கழுத்துல இன்ஷா அல்லாஹ் நெருப்பாலான முறுக்கேறிய ஈச்சங்கயிறு அல்லாஹ் போடுவார். பாருங்க, முழுக்க முழுக்க பயங்கரமான சூரா, முழுக்க முழுக்க பயங்கரமான ஒரு சாபம். எந்த அளவுக்கு அல்லாஹ் கேவலப்படுத்தினான்டா, அபூ லஹபுடைய 6 பிள்ளைகள், 6 பிள்ளைகள்ல ஒரு புள்ள தான் இஸ்லாத்துக்கு வரல. மற்ற எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த 5 பேரும் இந்த சூறாவை ஓதினாங்களாம். வாப்பா நாசமா போகட்டும் என்று பிள்ளைகள் ஓதி இருக்கிறாங்க. இதை விட கேவலம் வேணுமா உலகத்துல? இதை விட வேற என்ன கேவலம்? அபூ லஹபுடைய 6 பிள்ளைகள்ல ஒன்று உத்பத் இப்னு அபீ லஹப், இரண்டாவது முஅத்தப் இப்னு அபீ லஹப், மூணாவது துர்ரா பின்த் அபீ லஹப், நாலாவது ஹாலிதா பின்த் அபீ லஹப், அஞ்சாவது இஸ்ஸா பின்த் அபீ லஹப், ஆறாவது உதைபா இப்னு அபீ லஹப். இந்த உதைபாவை தவிர மற்ற 5 பேரும் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த 5 பேரும் ஓதினாங்களாம், தப்பத் யதா அபீ லஹபி வ தப். எங்கட வாப்பாவும் நாசமா போகட்டும், எங்கட உம்மாவும் நாசமா போகட்டும். ஏன்? வாப்பாவா இருந்தாதான் வாப்பா. அல்லாவுக்கு எதிராக வந்தா அவர் வாப்பா இல்லை, அவர் நாசமா போகட்டும். உம்மா அல்லாவுக்கு வழிபட்டாதான் உம்மா, அல்லாவுக்கு எதிராக வந்தா அவ உம்மா இல்லை, அவவும் நாசமா போகட்டும். ஒரே ஒரு மகன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாட்சா மட்டும் இல்லை, சம்பந்தி. 2 மகள்மார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 மகள்மார். ஒன்று உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை உதைபாவுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை உத்பாவுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. இந்த உதைபா என்ன செஞ்சான்டா, இவன் என்ன செஞ்சான்? இவன் வாப்பாவை போலேயே மாறிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக வந்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கேவலப்படுத்தினான். நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக பேசினான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல துப்பினான். ஆனா நபியுடைய முகத்துல விழல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக். யா அல்லாஹ், இவனுக்கு நீ ஓண்ட மிருகங்கள்ல ஒரு மிருகத்தை, ஓண்ட நாய்கள்ல ஒரு நாயை நீ சாட்டுவாயாக. உடனே உத்துபா என்ன செஞ்சானாம்? அவனுக்கு விளங்கிட்டாம் இந்த துவா கபூலா. ஒரு நாள் பெரும் கூட்டத்தோட குறைஷிகளோட ஷாம் தேசத்துக்கு, பெலஸ்தீனுக்கு பயணம் போறாங்க. இடையில ஜர்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. இரவு நேரம் வருது. அவன் சொன்னான், உதைபா அகாஃபு தஅவத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு மிருகம் வந்து என்ன கடிச்சிடுமோ. மற்றவன் சொன்னாலாம், பயப்படாத, நாங்க எல்லாம் உனக்கு பாதுகாப்பா இருக்கோம். அவரை நடுவுல வச்சு சுத்தி சாமானை எல்லாம் வச்சு இவரை மறைச்சி என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் படுத்தாங்களாம். நடுநிசி நேரம் எங்கோ இருந்தோ ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்து ஒவ்வொருத்தரா மோந்து பார்த்து அப்படியே நடுவுல பாஞ்சி இவனை கடிச்சு அந்த இடத்துல துப்பிட்டு வேற யாருக்கும் ஒன்றும் செய்யாம அப்படியே வைத்துட்டான். ஏன்? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்தவன். அல்லாஹ் ரசூல் சூறாவை தான். மார்க்கத்துக்கு எதிராக வந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். முடிவுல நாசம்தான், முடிவுல அழிவுதான், தௌபா இல்லைன்னு சொன்ன. ஆகையால கண்ணியமான சகோதரர்களே, அபூ லஹப் இந்த சூரா உங்களுக்கு ஆகப்பெரிய பாடமான சூரா. நாங்களும் நீங்களும் படிப்பினை பெற வேண்டிய சூரா தான் இந்த சூரத்துல் மஸத். அபூ லஹப் என்ன செஞ்சார்? கடைசி காலம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை எப்படி கேவலப்படுத்தினான்டா, ஒரு பொம்பளையுடைய கையால அவர் அடி வாங்கினார். பொம்பளோட கையால. யார் பொம்பளை? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உம்மு ஜமீல் அல்ல, உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்கட கையால இவர் அடி வாங்கினார். எந்த நேரம்ண்டா,
பத்ர் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் போயிருந்த நேரம் இப்ப அபூ லஹப் போகல, மக்கால இருந்து மற்ற முஷ்ரிக்குகள் போயிருந்தாங்க. இப்ப இவர் என்ன செஞ்சாருண்டா, மக்காவுல உட்கார்ந்து கொண்டு போய் திரும்பி வந்தாக்கள்கிட்ட அங்க நடந்ததை பத்தி கேட்கிறார் அபூ லஹப். இப்ப எல்லாரும் சொல்றாங்க அங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. இப்ப அது மாத்திரமல்ல, அந்த அந்த யுத்த களத்துல, அந்த யுத்த களத்துல நாங்க செலாக்களை கண்டோம். அவர்கள் மனிதர்களும் அல்ல, ஜின்களும் அல்ல. அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சான். அப்படி சொன்னதோட அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அடிமை உடனே வெளியே வந்து சொன்னாராம், தில்க மலாயிகா, அவங்க யாரும் அல்ல, அவங்க முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கின மலக்குமார்கள் சொன்னதோட அபூ லஹபுக்கு வந்த கோபம் அபூ ராஃபிய புடிச்சு கீழே போட்டு காலால மிதிச்சு அடிச்சதோட இப்ப உம்முல் ஃபதுல் லுபாபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரத்துடைய கம்பு எடுத்துட்டு வந்து அபூ ஜஹில் தலையில, அபூ லஹபுடைய தலையில அடிச்சாங்க. இஸ்தபஅஃப்தஹு அன் காப அன்ஹு சய்யிதுஹு, எஜமான் இல்லாத நேரத்துல இந்த அடிமைக்கு நீ அநியாயம் செய்றியா? அடிச்ச அடியோட கேவலப்பட்டு ஓடி போனாராம் அபூ லஹப். போய் கொஞ்ச நாளையால ஒரு 7 நாள் தான் அவர் நல்லா இருந்தார். அடி வாங்கிட்டு 7 நாள் தான் நல்லா இருந்தாராம். அந்த 7வது நாளோட அவன் உடம்புல பருப்பு மாறி ஒரு பொக்குளம் போட ஆரம்பிச்சிட்டு, அந்த பொக்குளத்திலிருந்து தண்ணி வந்து நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு யாருமே கிட்ட போகல. அதே நோயில அவன் அப்படியே செத்து போய்த்தான். செத்து 3 நாள் பெத்த பிள்ளைகள் கூட கிட்ட போகலையா. பாருங்க, கேவலம் எது வரைக்கும் போகுது. இது உலகத்துடைய கேவலம், இன்றைக்கு வரைக்கும் கேவலம். இந்த கேவலமான வரலாறு இன்றைக்கும் பேசுறோம், இன்னும் பேசுவோம், இன்னும் உலமாக்கள் பேசுவாங்க. கியாமத்து நாள்லையும் அவர கேவலத்தை நீங்க பாப்பீங்க. யாரு நல்லவர் யாரு கெட்டவர் எல்லாத்துடைய ரிசல்ட்டையும் கியாமத் நாள்ல நாங்க பார்ப்போம். இப்ப கடைசியாக என்ன செஞ்சாங்களாம், மக்கள் போய் சொன்னாங்களாம், இப்படி செய்யறது நல்லமில்லையே, உங்களோட வாப்பாவை அடக்குற இல்லையா. கடைசியா ஒரு வேலைக்காரனை போட்டு என்ன செஞ்சானாம், அவரை ஒரு கம்பால, தொடக்கூட இல்லை, பெரிய கம்பால அவன் ஜனாசாவை அப்படியே ஒரு குழிக்குள்ள தள்ளி அதுக்கு மேல ஒரு தாப்பையை தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க. கல்ல போட்டு அடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்களாம். இது உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த கேவலம். ஆகையால கண்ணியமான சகோதரர்களே, இந்த வரலாறு சஹீஹுல் புகாரில வருது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னண்டா, கடைசியாக நாங்க ஒரு நாளும் ஏமாந்துடப்படாது. ஏண்ட வாப்பா அப்படி, ஏண்ட உம்மா இப்படி, எனக்கிட்ட பணம் இருக்குது, பலம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரத்த உறவுக்குத்தான் இந்த நிலைமை. அப்ப நாங்க எவ்வளவு பயப்படுறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சோம், எங்களோட வாழ்க்கையில நாங்க என்ன அமல் செய்யறோம். இந்த உலகத்துல ஹிஜ்ரி 1448 வந்துட்டு, சஃபர் மாதம் முடிய போகுது, ரபியுனில் அவ்வல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாளையில 2027 28 அப்படியே கபர். யாரையும் நம்பி உலகத்துல வாழ்ந்துறாரு. என் வாப்பா அவரு, என் உம்மா இவ, என் தம்பி ஹாபிஸ், என் தம்பி மௌலவி, அவர் நல்ல பக்குவமானவர், நான் கொஞ்சம் தொலாட்டியும், அவர் என்ன சொர்க்கம் கூட்டிட்டு போவார். அவர நிலைமையே அவருக்கு தெரியா, அவர் சொர்க்கமா நரகமாண்டே தெரியா. அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் தவிர இந்த உலகத்துல யாருக்கும் சொர்க்கம் நிச்சயம் இல்லை. தெரியா, இந்த நிலைமை தெரியா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், புகாரில வருது, இன்னமா ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி சொன்னாங்க. ஃபாத்திமா என்னுடைய உடம்பில் ஒரு துண்டுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுரிபுனி மாராபஹா, என்ற ஃபாத்திமாவுக்கு கவலை வந்தா எனக்கும் கவலை வரும். யுதீனி மாதாஹா, என்ற ஃபாத்திமாவுக்கு ஏதாவது வருத்தம் வந்தா எனக்கும் வருத்தம் வரும். அபூதாவுதுல வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரயாணம் போறதுக்கு முன்னால தூரம் போறாங்கண்டா கடைசியா ஃபாத்திமா நாயகியுடைய முகத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. பிரயாணம் போய் வந்ததோட மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஃபாத்திமா நாயகியை பார்த்து முத்தம் கொடுத்துட்டு தான் மனைவி மாற பார்க்க போவாங்க. அவ்வளோ இறக்கம். நான் சொன்னனே அந்த ஒட்டக கொடலை போட்ட நேரம் சின்ன வயசு மகள் சின்ன வயசிலிருந்து மவுத்து வரைக்கும் வாப்பாவுக்கு ஒத்தாசையாக ஒத்துழைப்பாக இருந்த மகள் ஃபாத்திமா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன புள்ள தானே போய் குடல் எல்லாம் எடுத்து விட்டு பொறாக்கி. அது மட்டுமா, உஹதுடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்லுடைக்கப்பட்டு நெத்தியில ஆணி இறங்கி ரத்தம் வலியக்கூடிய நேரம் அழுது கொண்டு வந்து அப்படியே தண்ணி எடுத்து வாப்பாட ரத்தத்தை கழுவி விட்டு, ரத்தம் நிக்கல, ஒரு பாய் துண்டு எடுத்து சுட்டு அதுல சாம்பல் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில வச்சு அப்படியே அதை இல்லாமல் ஆக்கினான். அவ்வளோ இரக்கமான மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், மகளே, இவ்வளோ இரக்கமான மகளே, நீ உலகத்தில் எப்படியாவது வாழி, கியாமத் நாள்ல நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாற்ற இயலுமா இல்லையா? எங்களையே அல்லாஹ் அவர்கள் மூலமா தான் காப்பாற்றுவான். யார் ஷஃபாத் செய்வது? அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வாதாடுறது யார்? முழு நபிமார்களும் ஓடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னாலேலா, நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சேன் சொர்க்கத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ் எனக்கு தந்த துஆவை என்ற கூட்டத்தார்களுக்கு எதிராக கேட்டுட்டேன், என்னாலேலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 பொய் சொல்லிட்டேன். சொந்த வாழ்க்கைக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய். அதெல்லாம் பேச நேரம் இல்லை, என்னாலே மேலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், இல்ல, என்னால ஒருத்தன் செத்து போய்த்துட்டான், எனக்கு என்ன நடக்குமோ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல, உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன பயமண்டா, உலகத்துல தெய்வமாக வணங்கப்பட்டவங்க அவங்க. இன்னும் வணங்குறாங்களா இல்லையா? அவங்க நினைப்பாங்களா, என்ன போய் வணங்கிட்டானுங்களே, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னாலையும் மேலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக மக்களும் வருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அனலஹா, நான் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பேசுறேன், வாங்க, நான் பேசுறேன். அப்படி சொல்லும் நபி உலகத்துல மகளை பார்த்து சொல்லி இருக்கலாம், மகளே, உலகத்துல விரும்பின மாதிரி வாழு, உன்னை தலையில வச்சு கொண்டாவது நான் சொர்க்கம் போவேன். மகளை பார்த்து சொன்னாங்களாம், புகாரில வருது, யா ஃபாத்திமா, மகளே ஃபாத்திமாவே, ஈர கொழுந்து என்று சொல்லப்பட்டவளே, அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ. வாப்பா நபி, வாப்பா ரசூல் ஏமாந்து வந்துராதே, அங்க யாராலையும் எதுவும் செய்யலாது. ஃபாத்திமா நாய்க்கு அந்த நிலைமைண்டா, ஏண்ட நிலைமை என்ன, உங்களோட நிலைமை என்ன? இன்றைக்கு தொழுகை இல்லாம, இபாதத்து இல்லாம, எவ்வளவு பயம் பண்ண போகல மட்டும் கேட்குற, மரா போயிட்டு ஹராத்தை பார்க்குற. யாரை ஏமாத்துற? அல்லாவையா? எங்களை நாங்களே ஏமாத்துறோம். கெட்ட கெட்ட கூட்டாளிமார், கெட்ட கெட்ட தொடர்புகள், சுபகு இல்ல, ஃபஜ்ர் இல்ல, போனை திறந்தாலே பாவம், கோல் எடுத்தாலே பாவம், 4 பேர் சேர்ந்தாலே பாவம். இவங்களோட நிலைமை எல்லாம் என்ன? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த மஹல்லால தஃசீர் எத்தனை பேருக்கு நசீபா இருக்கு? யோசிங்க. முழு பேர் சிந்தனையும் துனியா. கண்ணை மூடினா விளங்கும் இந்த தஃசீருடைய பொறுமதி. கண்ணை மூடினா விளங்கும் நீங்க படிச்ச சூறாவுடைய பொறுமதி. கண்ணை மூடினா யோசிப்பீங்க, இன்றைக்கு 9 மணி வரைக்கும் நடந்த கிளாஸ் ராவு 12 மணி வரைக்கும் நடந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாங்க படிச்சிருக்கலாமே. சந்தர்ப்பம் இங்க இல்லை, அங்க கவலைப்பட்டு வேலை. ஆகையால சகோதரர்களே, பேசுவது எங்கட வாழ்க்கையில மாற்றம் வர்றதுக்கு, குர்ஆனை படிக்கிறது எங்கட வாழ்க்கையில மாற்றம் வர்றதுக்கு, நாங்க அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு முழு குர்ஆனையும் படிக்கணும், அமல் செய்யணும், எத்தி வைக்கணும், குர்ஆனுடைய மக்களை உலகத்துல உருவாக்கணும். முயற்சி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். மிச்ச நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம்.
தொடர்ந்து நடக்கிறதுக்கு துவா செய்யுங்க. லேசான விஷயம் அல்ல. மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. யார் குரூப்புகளில் இல்லையோ அவங்க தயவு செஞ்சு குரூப்புகளில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா அந்த பாடத்துடைய சுருக்கம், அதோடைய ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் குரூப்பில் போடப்படும். யார் முறையாக படித்து இந்த பயான் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் எடுத்து போட்டுறாங்க, அதை எடுத்து யார் முறையாக நோட்ஸ் எடுத்து முறையாக சப்மிட் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு கடைசியில் இன்ஷா அல்லாஹ் படித்ததுக்குரிய ஒரு ஆதாரமான சர்டிஃபிகேட் பரிசுகள் எல்லாம் வழங்கப்படும். இது துனியாவுக்காக அல்ல, ஆகிரத்துக்காக. குறிப்பாக வாலிபர்களை இதில் இன்னும் தொடர்பாக்குங்க. இது இதுதான் வெற்றி, வேற வழி ஒன்று இல்லை. டே குர்ஆனை படிக்கிறத தவிர மற்ற எல்லாம் படிச்சாச்சு, குர்ஆன் தெரியாது, குர்ஆனை சரியா ஓதவும் தெரியாது. அல்லாஹ்க்கு முன்னால கியாமத் நாள்ல எப்படி நிற்கிறேன்? ஆகையால ஆர்வத்தோட கொஞ்ச நாள் சில சிக்கல்களால இந்த கிளாஸ் நடக்கல, இருந்தாலும் ஒரு சில மஹல்லாவாசிகள் நிர்வாகத்தில் உள்ளவங்க மாஷாஅல்லாஹ் அதே போல கிளாஸுக்கு வரவங்க அவங்களோட தொடரான வேண்டுகோளுக்கு இணங்க மர்வா ஆரம்பமாக இருக்குது. எப்படி வசதியோ அப்படி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பூர்த்தியாக கலந்து கொள்ளுங்க, பூர்த்தியாக குர்ஆனை படிங்க. இப்போ போய் பாருங்க, பார்த்து இந்த சொன்னப்பட்ட விஷயங்களை தலையில விடுங்க, அமல் செய்யுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, குடும்பத்தில் சொல்லுங்க, பெண்களுக்கு சொல்லுங்க, அமல் செய்ய வைங்க. காப்பு மாலை எல்லாம் இருந்து சொர்க்கம் போயல சொல்லிருங்க. 100 பவுன் தங்கம் இருந்தாலும் சொர்க்கம் போயல சொல்லுங்க. இந்த மாலை கதையை சொல்லுங்க. என்னென்னெல்லாம் பேசுறீங்க மனைவியோட, குர்ஆனையும் கொஞ்சம் பேசுங்க, தஃப்சீரையும் கொஞ்சம் பேசுங்க, அவங்களையும் மார்க்கத்தோட இணைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட கபர்கள் வெளிச்சமாக மாறும், கபர் வெளிச்சமாவார் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த குர்ஆனை அவனுக்கு பொருத்தமாக இஹ்லாஸோட படித்து கொடுத்து சொர்க்கத்தை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.